எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கோம். உங்கள் சுபாக்ஷன் பி. ஏடா இன்றைக்கி சண்டே எதுவும் ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவ் தானே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக இந்த சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. அதாங்க தப்பு. ஆக்சுவலாக இது இன்றைக்கி எடுத்த ஷூட் கிடையாது, நேற்றுக்கு ஈவினிங் எடுத்த ஷூட்டு. ஆக்சுவலாக நேற்றுக்கு சாட்டர்டேங்கிறதுனால ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் உண்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஈவினிங் ஆனால் என் ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்தவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க வந்தோடனே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக தான் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் பார்த்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுறது. கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே டைமில் அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கானா, அதுக்கப்புறம் இந்த ஏபிசி மால்ட்டு, இதுதான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் பயங்கர துணிச்சலாகவும் பயங்கர போல்டாகவும் ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு துணிச்சலாக இறங்குறாங்க. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, சென்னையில் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஹெச்ஆராக மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு ஒர்க்கிங் விமன் அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு சொந்தமாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து, நிறை ஃபுட்டுங்கிற பேரில் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாகவே வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களோட உழைப்பு மட்டும்தான். அதுக்காக நான் இதை இப்போ சொல்கிறேன்னா, நிறைய ஆண்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறதா இருக்கட்டும், நிறைய யோசிப்பாங்க நம்மளால் முடியுமா முடியாதான்னு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து ஒரு ஜாபை விட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பெண்கள்கிட்ட மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இவங்களை பற்றி சொல்கிறேன். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டங்கள் ஃபுல்லாகவே எந்த ஒரு ப்ரிசர்வேஷனுமே இல்லாமல், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸும் பவுடராகவும் சரி இல்லை முழுசாகவும் சரி இவங்கக்கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏபிசி மால்ட்டு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான சத்து மாவு, அப்புறம் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இவங்கள்ட்ட ஆக்சுவலாக சொல்ல போனால் இல்லாத ஐட்டமே இல்லை. பிரியாணி மசாலா, நிறைய ஐட்டம் இவங்கள்ட்ட கிடைக்கும். இன்னொரு மெயினான விஷயம் பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுதான் நான் என் ஒய்ஃப்காக இவங்கள்ட்ட வாங்குகிற அந்த ஏபிசி மால்ட்டு. நீங்கள் மற்ற ஷாப்லேலாம் போய் வாங்கிட்டு அந்த ஏபிசி மால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பிங்க் கலரில் இருக்கிறதுனால அவங்க வந்து அதில் வந்து அந்த பவுடரை வந்து பிங்க் கலரில் ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்குறதில்ல, ப்ரிசர்வேஷன் எதுவுமே சேர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கேன்சரை குணப்படுத்தக்கூடிய அந்த இது வந்து மஞ்சத்தூளுக்கு அதிகமாக இருக்குங்கிறது. ஆனால் அது நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் கிடையாது. இவங்கள்ட்ட இருக்க இந்த மஞ்சத்தூளில் குர்குமிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களுக்காக இருக்கட்டும், பால் குடிக்கும்போது இல்லை சமையலில் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சிட்டிக்கை நம்ம போட்டாலே கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள் வந்து வராமல் தடுக்கக்கூடிய பவர் வந்து இந்த மாதிரியான மஞ்சத்தூளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ புரியுதா இவங்களோட ப்ராடக்டோட தரம் என்னென்னு?